ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடி யார் சொல்லியும் கேட்காம நான் கோச்சிங் கிளாஸ் போயே தருவேன், எனக்கு இன்றைக்கி முக்கியமான எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நம்ம மீனாட்சி பயங்கர கோவமாயிட்டாங்க. ஏன்னா மாயாண்டி அந்த பிள்ளை தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுதில்ல, அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. அப்போ எதுக்குங்க என்கிட்ட சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வை, வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. சரி விடு, வரவங்க வரட்டும், இந்த மாதிரி தான் பிள்ளை படிக்க போயிருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லிட போகிறாங்க, இன்னொரு நாள் வந்து பார்த்துட்டு போக போகிறாங்க இல்லையா. பெரிய மனுஷங்களுக்கு பிள்ளைக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு வர சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. சாத்தியக்கூறுகள் இருந்தா போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கோச்சிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனாட்சி ஒரு பக்கம் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் கோச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம தெய்வானையும் நந்தினியும் இந்த வீட்டிலையே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா பூங்கொடி மனசு வைக்கணும். ஏன்னா பூங்கொடி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்லாம் இவர் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ பூங்கொடியை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம அழகர்கிட்ட தான் இதை பற்றி பேசணும் அப்படின்னா யோசிச்சுட்ருக்காங்க. அழகர் நம்ம தேன்மொழிக்கிட்ட அவள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன்னா யார், நந்தினி அண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நந்தினியை கேட்கல, அவதான் அவ அப்படின்னு. அவன்னா யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. வேற யாரு, அந்த பூங்கொடி தான் அப்படின்றாங்க. பூங்கொடி அண்ணி ஏற்கனவே கிளாஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்றாங்க. கிளாஸ்க்கு போயிட்டாளா அப்படின்னு. ஆமாம், அவங்க ஏதோ கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு இப்போது ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி அவங்க தங்கச்சி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வருது அழகருக்கு. நானே படிக்கலை, என் படிப்பு நின்னதுக்கே அவள் தான் காரணம், இப்போ அவள் மட்டும் படிக்கிறாளா, விட்டுருவேணா நானு அப்படின்னு அழகர் வந்து வெளியில கிளம்புறாரு. அண்ணே எங்க போற அப்படின்னு கேட்குறாங்க. போகும்போதே எங்க போறேன்னு கேட்குற, விளங்குமா அப்படின்னு. விளங்கக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா விளங்கும், என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்றாங்க. இல்ல நான் சொல்ல முடியாது, போயிட்டு வந்து சொல்றேன்னு. அப்பா கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ யார்கிட்டயாவது ஏதாவது சொன்ன நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க பேசிட்டே இருக்கிறது, அதுதான் அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள தெய்வானை வந்துடுறாங்க. உன்னை அம்மா கூப்பிட்டாங்க, என்னென்னு போய் பாரு அப்படின்னு நம்ம தேன்மொழியை அனுப்பிட்டு அழகரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்றாங்க. என்னதத்தை அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, உன் பொண்டாட்டி அப்படின்னு. அவளை பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க அத்தை அப்படின்றாங்க. சரி, அந்த மஞ்சமலமாவை பூங்கொடி என்ன காரியம் பண்ணா தெரியுமா, காலையிலேயே மதினி கிட்ட அவமரியாதையாக பேசிட்டு போனா அப்படின்னு. அம்மா கிட்டேயா, என்ன பேசினாவ அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ இன்னைக்கு ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் உன்னையும் அவளையும் பார்க்க வர்றதாகவும் அதுக்காக விருந்து ரெடி பண்ணுறதாகவும் அண்ணா சொல்லியிருந்தாரு. அதுக்காக மதினியும் செஞ்சு அதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. பிடிக்கலனாலும் வரவங்களை அவமானப்படுத்த முடியாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தவே நாங்கள் செய்யலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே அந்த பிள்ளையோட கூட படிக்கிற பிள்ளைங்களாமா வந்து இன்றைக்கி ஏதோ முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சுங்க. அப்போவே மதினி சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஊருக்கு பெரியவங்கெல்லாம் வராங்களாம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. அவள் மதித்தவளே இல்லை, அவள் பாட்டுக்கு எனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்னு கிளம்பி போயிட்டா. உங்கள் அப்பாவுமே அம்மாக்கிட்ட அவள் போனால் போகட்டும், படிக்கிற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும் அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அமைதியாக உள்ளே போயிட்டாங்க. ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மதினி இப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ திமிராயிருச்சு அவளுக்கு. இதுக்கு மேலே அவள் எப்படி காலேஜுக்கு போகிறான்னு பார்க்கலாம். ஏத்த என்ன இருந்தாலும் நம்ம ஊர் வழக்கப்படி புருஷன் ஒன்று சொன்னால் அதை கேட்கணும் தானே பொண்டாட்டி அப்படின்றாங்க. அப்படி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவளும் கேட்டு தான் ஆகணும்னு. அப்போ அவளை பொண்டாட்டியை ஏற்றுக்கிறியலா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அந்த விஷயத்தை வச்சு தானே உள்ளே வந்திருக்கா. அவள் என்ன ஏதோ ஆட்டி படைக்கிறதா நினச்சிட்டு இருக்கா. அவளை நான் ஆட்டி படைக்கிறேன், அவள் நான் வேணான்னு தெரிச்சு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு அழகர் கிளம்பி போறாரு. அங்க போய் அந்த இன்ஸ்டிடியூஷன் கிட்ட நின்றுட்டு இருக்காரு. வெளியே வரட்டும் இருக்கு அப்படின்னு. ஏன்னா உள்ள விட மாட்டாங்க இல்லையா, அது விமன்ஸ் மட்டும் படிக்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் அது. அதுக்கப்புறம் அவங்க வரட்டும்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முடியறதுக்கு நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க ஒரு டீ கடை எதிரிலேயே. எதுக்கு தம்பி இங்கே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி படிக்க போயிருக்கா, அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அழகர். ஓ அப்படியான்னு. ஏண்டா பொண்டாட்டியாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்காக இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா, சும்மா ஆயிடுடா அப்படின்னு அழகர் அவங்களையும் வாயை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பூங்கொடியும் அவங்க கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் வராங்க. நம்ம செந்தமிழா இருக்கட்டும் பூங்கொடியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் எப்பவுமே ரொம்ப தைரியமானவங்க.
அதனால தான் இவ்ளோ நடந்தும் கூட பூங்கொடி இவ்ளோ தைரியமா இந்த களத்துல இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம பூங்கொடிக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த மாப்பிள்ளை எப்படியாவது பூங்கொடிய கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்பவும் துடியா துடிச்சிட்டு இருக்காரு. கல்யாணம் நடந்தாலும் நடக்கலனாலும் பரவாயில்ல, அவளை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான கொள்கையை வச்சிருக்காரு. இப்போ பூங்கொடிய இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்து அவங்கள அங்கேருந்து தூக்கிடணும் அப்படின்னு ஏற்கனவே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இது தெரியல. இப்போ அந்த கார் வேகமா பூங்கொடி கிட்ட நின்று பேகை தூக்கி போட்டுட்டு பூங்கொடியை கார்ல ஏத்திடுறாங்க. அழகர் அதை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாரு. அங்க இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி பூங்கொடியை காப்பாத்துறதுக்காக போறாங்க. பூங்கொடி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. பின்னாடி அழகர் வர்றதை பார்த்துடுறாங்க. இவனோட வேலையை தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பூங்கொடி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லையே, வாய்ப்பே இல்லை, அவங்க தான் ஒரு ஆம்புலன்ஸை வச்சு நம்மளை தூக்குனதா சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அந்த பங்களா கிட்ட போய் நிற்குது. அதாவது நம்ம பூங்கொடிக்கு நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளையோட வீட்டு பங்களா அந்த முன்னாடி போய் நிற்குது. அங்கே இறக்கி உள்ளே இழுத்துட்டு வாங்கடா அவளை அப்படின்னு. டே தம்பி, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னா அதை அடையாமல் விடவே மாட்டேன். அவள் யாருக்கு தாலி கட்டிக்கிட்டா என்ன, என் கூட ஒரு நாள் வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கவே உடம்பு கூசுது. இருந்தாலும் இவர் பெத்த அம்மா கிட்டேயும் கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டையும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அழகர் அங்கே கரெக்டாக வண்டியை நிறுத்திட்டு போய் வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு. யார் வெளியே பாருங்கடா அப்படின்னு அந்த ஆளுங்களை அனுப்புனா அவங்களையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போய் எதுக்குடா அவளை கடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க. அழகர்கிட்ட என்னதான் கோபம் வெறுப்பு இருந்தாலும் பூங்கொடி அந்த ஆளோட கையை உதறி விட்டுட்டு ஓடி அழகர் பின்னாடி நின்றுக்கிறாங்க. டேய், அவளை தான் உனக்கு பிடிக்காதுல்ல, பிடிக்காம தானே பஞ்சாயத்தில் கட்டுப்பட்டுக்கு தாலி கட்டுனேன், அவள் என் கூட இருக்கட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. டேய் பார்த்து பேசு அப்படின்றாங்க. அவள் இப்போ வேணா உன் பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் அவள் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க வேண்டியவ. உன்னால தான் என் கல்யாணமே நின்று போச்சு, மரியாதையே இங்கேருந்து போயிடு, இல்லாட்டினா வெட்டி தூள் தூளாக்கிடுவேன் உன்னை அப்படின்னு. உங்கள் ஆளுங்கெல்லாம் வெளியே விழுந்து கிடக்குறாங்களே, அது பார்த்துமா உனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை வெட்ட முடியும்னு, வாப்பில அப்படின்னு பூங்கொடி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே அழகரை கெட்டவனாகவே பார்த்துட்டு இருந்த பூங்கொடிக்கு ஒரு செகண்ட் சின்ன வயசுல பிள்ளைங்க பசங்கன்னு எல்லாருமே ஒன்றா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம பூங்கொடியை யாராவது உரண்டை இழுத்தாலோ அவங்கள அள வச்சாலோ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமாக நம்ம பூங்கொடியோட அப்பா நிறைய சாராயம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணும்போது ஒரு முறை பூங்கொடி அழுதுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்கள எல்லாரையும் தட்டி கேட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுருவேன், என் அப்பா கிட்ட சொல்லி விட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டி அவங்கள பூங்கொடி கிட்ட நல்ல விதமாக பேச பழக வச்சாரு. அந்த மாதிரி இப்போ தோணுது, நம்ம அழகர் அப்போவே பூங்கொடிக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாங்கிக்க மாட்டாரு. இப்போ என்னதான் கோபம் இருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக ஒரு ஆள் கடத்திட்டு அதுவும் தப்பு தப்பாக பேசும்போது விட்டுருவாரா என்ன? அதனால இப்போ பூங்கொடிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் அழகரும் இருக்காரு இல்லையா, அதனால கூட்டிட்டு வராரு. பூங்கொடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளுக்குள்ள. அப்புறம் கையை உதறி விட்டுடுறாங்க திடீர்னு. இப்போ என்ன, அவன் கூடவே போறியா என்ன அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. உடனே பூங்கொடி கையை பிடிச்சிக்கிறாங்க. வா வண்டியில் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. எதுக்காக வீட்டில் அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம பாதுகாப்பை பற்றி கூட யோசிக்காம உன் பாட்டுக்கு போய் இன்ஸ்டியூட்டில் உட்காந்துட்டு இருக்கிற, இது மாதிரி ஏதாவது நடக்கூட தெரியாத உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன என்னை காப்பாற்றவா பேச்சை மதிக்காமல் போயிட்டாலேங்கிற கோவத்தில் என்னை அசிங்கப்படுத்தணும்னு தானே வந்திருப்ப அப்படின்றாங்க. எது எப்படியோ நான் வந்ததுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. சரி விடு அப்படின்றாங்க. அப்போ கூட தப்பை ஒத்துக்கிற பழக்கமே இல்லை உனக்கும் உன் அப்பனுக்கும் இல்லை அப்படின்னு, என் அப்பாவை பற்றி பேசாத அப்படின்றாங்க. நான் எதுவும் பேசலை அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க அப்பா கிட்ட போய் என்னையா பிள்ளைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போ பூங்கொடி மாயாண்டிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களா அவருக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு அப்படின்றாங்க. அவன் தான் அங்கே ஸ்பாட்லேயே இருந்திருக்கானே, அவனுக்கு எங்கே நான் சொல்கிறது, அவன் கூட்டாளிங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அந்த தேங்க்ஸை அவன்கிட்ட சொல்லு, ஒருவேளை அவன் மட்டும் வராமல் இருந்திருந்தானா நீ என் குடும்பத்தை பழி வாங்குறதுன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாகவே உன் வாழ்க்கை போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாண்டி சொல்கிறாரு. சும்மா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரணுங்கிறதுக்காக. இப்போ பூங்கொடியும் போயிட்டு அழகர்கிட்ட அவருக்கு கையிலெல்லாம் வேறு அடிபட்டிருக்கு, தலையிலையும் அடிபட்டிருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அங்கேயே ஒரு மாதிரி முட்டி போட்டு அவங்களுக்கு மருந்து போடுறதுக்காக உட்காடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த தொடர் வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்றாரு அழகர். எனக்காக தானே இந்த காயமெல்லாம் பட்டுச்சு,
நான் மருந்து போட்டு விடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு பிரச்சனை நீ தொடுறது, கையெடு அப்படின்னு தள்ளி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. முதல்ல நான் உன்னை ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், உன்கிட்டயும் ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்குது, நீ நல்லவனாக இருந்தது போய் தான் என்னை கடத்திட்டு போயும் எதுவும் பண்ணாமல் கூட்டிகிட்டு வந்து விட்ட, அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை மாயாண்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் நந்தினி இதை பார்த்துட்டு இவங்க சீக்கிரமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. சின்ன வயசில் எப்படி என்னை அவாய்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் விளையாடுவாங்களோ அது போல் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க. நான் எப்போவுமே வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி பீஸு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. நந்தினி தான் உண்மையிலே ரொம்ப பாவம். அவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. அவங்க 2 குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இவங்க சேர போகிறதில்ல, அழகர் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொசசிவோடையே வாழ்ந்தாங்க. அழகர் நமக்கு தான் வரணும், அழகரை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆசை வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங் வரவும் அவங்களுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம அழகரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு தேம்பி அழுதுட்ருக்காங்க. நந்தினி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.